எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து 4-9 கூடியவராக வர்றார். ஒரு கோணாதிபதி ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்ல, ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி அப்படின்ற அந்தஸ்துல வர்றார். இந்த கடக லக்னத்துக்கும் அதான் 5-10 கூடியவர், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சிம்ம லக்னத்திற்கும் அதே ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தில் வரக்கூடியவர். சிம்ம லக்னத்துக்கு எப்பவுமே செவ்வாயினுடைய அமைப்பு 4-9 இருந்தாலும் நன்மையை தரக்கூடியது. எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், சிம்மம், மேஷம், தனுசு இந்த பாவத்திற்குரிய கிரகங்கள் தத்தம் பாவங்களில் மாறி அமரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவதற்கு அவர் தவறுவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சிம்மலக்கணக்காரங்களுக்கு எப்பவுமே செவ்வாய். ஏன்னா இது அரசு, சிம்மம் வந்து அரசை ஆளக்கூடியது, அரசை நிர்வகிக்கக்கூடியது. இந்த அரசை நிர்வகிக்கக்கூடியதற்கு முழு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். இவரை வந்து 9 கூடியவனும் பாக்கியாதிபதியாக வர்றான். வீடு மனை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மனை பாக்கியம் அப்படின்றது வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தசையினுடைய 7 வருஷ காலங்கள் நல்லாகவே இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தவறாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்னி லக்னம் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கன்னி லக்னத்துக்கு எப்பவுமே பொதுவாக வந்து செவ்வாய்க்கு புதன், அதாவது கன்னி, மேசத்திற்கு கன்னியாகவும் விருச்சகத்திற்கு கன்னி, இது ரெண்டுமே 8-11 வரும். அப்போ இந்த காம்போ வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் தசை அவ்வளவு சாதகமான தசையாக இருக்காது. எவ்வளவு பாதகத்தை கொடுக்குமோ அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல வந்து கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே உங்களுக்கு சரராசியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசிக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய அமைப்பு வந்து பெரிய வாய்ப்பை தருவதற்காக வாய்ப்பில்லை. இதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்ம லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதியாக வரக்கூடியவர் பாதகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தந்தைக்கு சில சிரமங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் 9 இருந்தால் அந்த கிரகம் தந்தை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூடவே சூரியனும் சேர்ந்துட்டா இந்த லக்னாதிபதியும் அந்த இடத்துல இருந்தால் தந்தைக்கு வந்து கொஞ்சம் உபத்திரவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி வந்து ஆயுளுக்கு, தந்தையோட ஆயுளுக்கு வந்து சிரமமா இருக்கும் அப்படின்னா தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9 இருக்கிறதுனால அது வந்து பெருசா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து பாதகங்களை சில நேரங்களில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 கூடியவன் சில நேரங்களில் வந்து அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம லக்னத்துக்கு உண்டு. அடுத்து கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி லக்னத்துக்கு உபய லக்னமாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து 3-8 கூடியவனா வர. எப்பவுமே 3-8 அப்படின்றாலே பஞ்சாயத்து தான், எப்பவும் பஞ்சாயத்து தான். இவர் வாய் பேசினால அல்லது இவர் கேட்கக்கூடிய வார்த்தைகள் பூராமே வந்து கொஞ்சம் சிரமமான வார்த்தைகளாவே கேட்டுட்டு இருப்பார். வடிவேல் சொன்ன மாதிரி சொல்றதெல்லாம் பூரா ஒரு மாதிரி சொல்லாவே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு அந்த செவ்வாதசம் முழுவதுமே அந்த 7 வருஷ வருட காலங்கள் எல்லாமே இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை கொண்ட